எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 20 மார்ச் 2025 மற்றும் 21 மார்ச் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. முதல் கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது? 2025ஆம் ஆண்டுக்கான மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது? ஆப்ஷன் ஏ பின்லாந்து. இதில் 2வது இடத்துல டென்மார்க், 3வது இடத்துல ஐஸ்லாந்து, 4வது இடத்துல ஸ்வீடன். தொடர்ந்து 7வது வருடமாக பின்லாந்து முதலிடத்தில் உள்ளது. அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆப்ஷன் டி 118வது. சீனா 68வது இடத்துல, அதே மாதிரி நேபாளம் 92வது இடத்துல. அடுத்தது பாகிஸ்தான் 109வது இடத்தில் உள்ளது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நமது அண்டை நாடுகள் உள்ள இடங்கள். கடைசி இடத்துல ஆப்கானிஸ்தான் உள்ளது. அடுத்து 3வது கேள்வி, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுங்க. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் முதல் ஆப்பிரிக்கர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் முதல் ஆப்பிரிக்கர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ கிறிஸ்டி கோவென்ட்ரி. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் 19 மார்ச் 2025 சில கேள்விகள் சுனிதா வில்லியம்ஸை பற்றி பார்த்தோம். இந்த காணொளியிலையும் சில கேள்விகள் நாம் பார்ப்போம் சுனிதா வில்லியம்ஸை பற்றி. விண்வெளியில் நீண்ட காலம் தங்கிய பெண், நீண்ட நேரம் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்ட பெண் என்ற சாதனையை படைத்தவர் யார்? விண்வெளியில் நீண்ட காலம் தங்கிய பெண், நீண்ட நேரம் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்ட பெண் என்ற சாதனைகளை படைத்தவர் சுனிதா வில்லியம்ஸ். அடுத்து 5வது கேள்வி, 3வது முறையாக சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்ற விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் எவ்வளவு நாட்கள் தங்கினார்? 3வது முறையாக சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் எவ்வளவு நாட்கள் தங்கினார்? 9 மாதங்கள். அதாவது நார்மலாக 6 மாதத்துக்குள்ளே தான் தங்க முடியும், அதுக்குள்ளே திருப்பி வந்துடுவாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக சுனிதா வில்லியம்ஸ் அங்கேயே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக இவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். அடுத்து 6வது கேள்வி, சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்ற விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் எவ்வளவு நேரம் விண்வெளி நடைபயணம் மேற்கொண்டு சாதனை படைத்தார்? 62 மணி நேரம் 6 நிமிடங்கள். 62 மணி நேரம் 6 நிமிடங்கள். அதாவது மேலே ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா விண்வெளியில் நம்ம எடையை உணரவே முடியாது. அதன் காரணமாக தான் அவங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு திரும்பும்போது அந்த எடை அவங்க தெரியவே இல்லை. அதன் காரணமாகத்தான் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மீண்டும் அதாவது கை காலெலாம் அந்த அளவுக்கு அசைவு ஏற்படாது பூமிக்கு வரும்போது, விண்வெளியிலிருந்து வரும்போது. அதனால் மருத்துவ சிகிச்சைக்கு அப்புறமா அவங்க பூரண நலம் பெறுவாங்க. அடுத்து 7வது கேள்வி, விண்வெளியில் அதிக நாட்களை கழித்த 2வது அமெரிக்க வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்?
விண்வெளியில் அதிக நாட்களை கழித்த இரண்டாவது அமெரிக்க வீரர் என்ற சாதனையை படைத்தவர் சுனிதா வில்லியம்ஸ். அடுத்து 2026ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கு எந்த அணி முதல் அணியாக தகுதி பெற்றது? ஜப்பான். அடுத்து 9வது கேள்வி. 2026ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து தொடரை எந்த நாடு நடத்துகிறது? 2026ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து தொடரை எந்த நாடு நடத்துகிறது? இதுக்கு சரியான விடை மேற்கண்ட அனைத்தும். அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய 3 நாடுகளும் இணைந்து இந்த 2026ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடரை நடத்த உள்ளது. அடுத்து 10வது கேள்வி. 2025ஆம் ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் டிராபி கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு, அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியமான BCCI எவ்வளவு பரிசு தொகை அறிவித்துள்ளது? ரூபாய் 58 கோடி. அடுத்து 11வது கேள்வி. சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற ஹீத்ரோ விமான நிலையம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இங்கிலாந்தில் லண்டன் நகரில் ஹீத்ரோ விமான நிலையம். அடுத்து 12வது கேள்வி. ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி பிரிவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி பிரிவின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் ஆப்ஷன் ஏ சௌரவ் பரத்வாஜ். அடுத்து 13வது கேள்வி. இந்திய இராணுவத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் நவீன பீரங்கிகள் வாங்க பாதுகாப்புத்துறைக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது? ரூபாய் 7000 கோடி. அடுத்து 2025-26ஆம் ஆண்டுக்கான தெலுங்கானா மாநில பட்ஜெட்டின் மொத்த மதிப்பு எவ்வளவு? ரூபாய் 3,04,965 கோடி. அடுத்து 2025-26ஆம் ஆண்டுக்கான தெலுங்கானா மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பட்டி விக்ரமார்கா. அடுத்து 16வது கேள்வி. பால் உர உற்பத்தி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் எத்தனை கோடி ரூபாய் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? ரூபாய் 16,000 கோடி மதிப்பிலான திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. அதாவது பால் உர உற்பத்தி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் திட்டத்துக்கு. அடுத்து அஸ்ஸாம் மாநிலம் நம்ருப் நகரில் எத்தனை கோடி ரூபாயில் அம்மோனியா யூரியா உற்பத்தி ஆலையை நிறுவ அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது? ரூபாய் 10,601 கோடி. அடுத்து ராஷ்டிரிய கோகுல் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒதுக்கிய தொகை எவ்வளவு? ராஷ்டிரிய கோகுல் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒதுக்கிய தொகை எவ்வளவு? ரூபாய் 3,400 கோடி. அடுத்து இந்தியாவின் பணக்கார எம்எல்ஏவாக முதலிடம் பிடித்தவர் யார்? இந்தியாவின் பணக்கார எம்எல்ஏவாக முதலிடம் பிடித்தவர் யார்? பராக் ஷா. இவர் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள காட்கோபர் தொகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்தான் இந்தியாவின் பணக்கார எம்எல்ஏவாக முதலிடம் பிடித்தவர். அடுத்து சமீபத்திய செய்திகளில் இடம்பெற்ற சூரசன்பூர் மாவட்டம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மணிப்பூர். ஏன்னா இந்த மாவட்டத்தில் சமீபத்தில் கலவரம் ஏற்பட்டது. மணிப்பூரில் கடந்த கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இந்த கலவரம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இரு தரப்பினருக்கிடையே இது இன்னும் இதுக்கு தீர்வு எட்டப்படவில்லை. அடுத்து 2023ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயண செலவு ரூபாய் 22 கோடி. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகிழ்ச்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சர்வதேச மகிழ்ச்சி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 20. அடுத்து நாட்டில் சிறார்கள், அதாவது 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் இயக்கப்படும் வாகனங்களால் நேரிடும் விபத்துகளின் எண்ணிக்கையில்
எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? தமிழ்நாடு. தமிழ்நாடு. அடுத்து இந்த காணொளியோட கடைசி கேள்வி. சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் சர் ஜான் ஹூபர்ட் மார்ஷல் சிலையை திறந்து வைத்தவர் யார்? சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் சர் ஜான் ஹூபர்ட் மார்ஷல் சிலையை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 20 மார்ச் 2025 மற்றும் 21 மார்ச் 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நம்ம சேனலை தினந்தோறும் பார்த்து வர நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஆதரவை தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு தினந்தோறும் ஆதரவை தாருங்கள். நன்றி.